வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் ஒரு அழகான கதையை கேட்கப் போகிறோம். இது நிலா என்ற பறவை மற்றும் ஒரு குட்டி முயலை பற்றிய கதை. ஒரு அழகான பசுமையான காடு, எங்கு பார்த்தாலும் மரங்களும் செடிகளும் நிறைந்திருந்தன. அங்கே அமைதி நிலவியது. பறவைகளின் இனிமையான குரல்கள் காடு முழுவதும் எதிரொலித்தன. அது ஒரு சொர்க்கம் போல் இருந்தது. அந்த காட்டில் நிலா என்ற ஒரு சின்ன நீலப்பறவை வாழ்ந்து கொண்டிருந்தது. நிலா மிகவும் சுறுசுறுப்பானது. நிலாவிற்கு பறப்பதும் பாடுவதும் என்றால் மிகவும் பிடிக்கும். அதன் இறக்கைகள் வானத்தின் நீல நிறத்தைப் போலவே இருந்தன. தினமும் காலையில் நிலா இனிமையாக பாடி காட்டை எழுப்பும். அதன் குரலை கேட்டு எல்லா விலங்குகளும் மகிழும். எவ்வளவு அழகான காலை! இன்றைக்கு என்ன புதிய விஷயம் நடக்குமோ என்று நிலா ஆர்வமாக நினைத்தது. சூரியன் மெதுவாக மேலே வந்தது. நிலா தன் பயணத்திற்கு தயாரானது. இன்று ஒரு நல்ல நாள். திடீரென்று நிலாவிற்கு ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. அது எங்கிருந்து வருகிறது? நிலா சுற்றும் முற்றும் பார்த்தது. அழுகுரல் நின்றபாடில்லை. நிலா மெதுவாக மரத்தின் கீழே இறங்கி வந்து பார்த்தது. அங்கே என்ன இருந்தது தெரியுமா? மரத்திற்கு கீழே ஒரு சின்ன முயல் குட்டி அழுது கொண்டிருப்பதை நிலா பார்த்தது. அதன் கண்கள் சிவந்து போயிருந்தன. நிலா மெதுவாக முயலின் அருகில் வந்தது. முயல் பயந்து போய் நிலாவை பார்த்தது. நிலா புன்னகைத்தது. நிலா கவலையுடன் கேட்டது, நண்பா, நீ ஏன் இப்படி தனியாக அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு என்ன ஆச்சு? முயல் அழுது கொண்டே சொன்னது, நான் என் வீட்டுக்கான வழியை மறந்து விட்டேன். எங்க அம்மா எங்கே என்று தெரியவில்லை. காடு மிகவும் பெரியதாக இருக்கிறது. பயப்படுகிறேன். இப்போது நான் என்ன செய்வேன் என்று விம்மியது. கவலைப்படாதே நண்பா, நான் உனக்கு நிச்சயம் உதவுவேன். நான் வானத்தில் உயரமாக பறந்து உன் வீட்டை தேடுவேன். நாம் இருவரும் சேர்ந்து உன் வீட்டை தேடுவோம். நான் உன்னை தனியாக விடமாட்டேன் என்றது நிலா. நிலாவின் பேச்சை கேட்டு முயல் ஆறுதல் அடைந்தது. நிலா மற்றும் முயல் இருவரும் சேர்ந்து முயலின் வீட்டை தேடி தங்கள் நீண்ட பயணத்தை தொடங்கினார்கள். நிலா மேலே பறந்தது. முயல் கீழே குதித்து ஓடியது. அவர்கள் உற்சாகமாக புறப்பட்டனர். வழியில் என்ன நடந்தது பார்ப்போம். அவர்கள் முதலில் ஒரு பெரிய ஆற்றங்கரைக்கு வந்தனர். ஆற்றின் தண்ணீர் மிகவும் சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. அவர்கள் ஆற்றங்கரை ஓரமாக நீண்ட தூரம் நடந்தனர். நிலா உயரத்திலிருந்து வழியை தேடியது. அங்கே ஆற்றருகே ஒரு மெதுவான ஆமையை பார்த்தார்கள். அந்த ஆமை மிகவும் வயதானதாகவும் அறிவாளியாகவும் தெரிந்தது. நிலா ஆமையிடம் சென்று பணிவாக வணக்கம் சொன்னது. முயலும் ஆமையை ஆச்சரியத்துடன் பார்த்தது. ஆமை அண்ணா, இந்த சின்ன முயலின் வீடு எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இது வழி தவறிவிட்டது. ஆமை மெதுவாக சிரித்துவிட்டு சொன்னது, ஆம், எனக்கு தெரியும். அந்த பெரிய மாமரத்துக்கு பின்னால் போங்கள். அந்த மாமரத்துக்கு அப்பால் ஒரு மலர் தோட்டம் இருக்கிறது. அங்கேதான் முயல்களின் வீடுகள் உள்ளன என்றார் ஆமை. நிலா நன்றியை தெரிவித்தது. ஆமை சொன்ன வழியில் அவர்கள் அந்த பெரிய மாமரத்தை நோக்கி வேகமாக சென்றனர். நேரமாகி கொண்டிருந்தது. முயல் இப்போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனெனில் அதன் வீடு அருகில் வந்துவிட்டது. நிலாவும் சந்தோஷமாக பறந்தது. மாமரத்தை கடந்ததும் கண்ணை பறிக்கும் அழகான மலர் தோட்டம் அவர்கள் முன்னால் விரிந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. எங்கு பார்த்தாலும் வண்ண வண்ண மலர்கள், தேனீக்களும் பட்டாம்பூச்சிகளும் அங்கே விளையாடி கொண்டிருந்தன. அதுதான் என் வீடு, அதுதான் என் வீடு என்று முயல் மகிழ்ச்சியாக கூச்சலிட்டது. அது தன் வீட்டை அடையாளம் கண்டுகொண்டது. அதோ அந்த பூச்செடிகளுக்கு கீழேதான் என் வீடு இருக்கிறது என்று முயல் வேகமாக ஓடியது. நிலாவும் பின்னால் சென்றது. அம்மா என்று கத்திக்கொண்டே முயல் ஓடிச் சென்றது. தாய் முயல் தன் குட்டியை பார்த்ததும் ஓடி வந்து அணைத்து கொண்டது. தாய் முயல் தன் குட்டியை நக்கி கொடுத்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாடியது முடிவுக்கு வந்தது. இது ஒரு நெகிழ்ச்சியான தருணம். மிக்க நன்றி நிலா. என் குட்டியை பத்திரமாக தேடிக் கொண்டு வந்ததற்கு உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நீ ஒரு சிறந்த நண்பன். நண்பர்களுக்கு உதவுவது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். என் கடமையை தான் நான் செய்தேன் என்று நிலா சிரித்து கொண்டே சொன்னது. அந்த நாள் முதல் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் நிலாவை அன்புடன் உதவி பறவை என்று அழைக்கத் தொடங்கின. நிலா இப்போது காட்டின் ஹீரோ. மற்றவர்களுக்கு உதவுவதில் கிடைக்கும் மகிழ்ச்சியே தனி என்று நிலா உணர்ந்தது. நன்றி நிலா, நன்றி நிலா என்று காடே முழங்கியது. நிலா சந்தோஷமாக வானில் பறந்து மறைந்தது. ஒரு புதிய நட்பின் தொடக்கம் இது. மற்றவர்களுக்கு உதவினால் நமக்கும் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் குழந்தைகளே. இதுதான். மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திப்பேன். அதுவரை அன்புடன் இருங்கள். நன்றி. வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.
பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். Welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.